ஒரு கிராமத்துடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் நினச்சா போதும் போதைப் பொருளை தடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இருக்குது. ஒரு கிராமம் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். திருத்தணியில் போதைப் பொருளால் அந்த 4 பசங்க செஞ்ச அந்த ஒரு கொடுமை இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் இப்போ காரணமாக ஸ்டாலின், லோகேஷ் கனகராஜ் இப்படி ஆளுக்கு அவங்களுக்கு அவங்க பக்கத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும், அது எப்படி தடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு கிராமமே உதாரணமாக இருந்திருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். நியூஸ்ட்ரா அப்படின்ற என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்கள். சினிமாவை பார்த்து தான் மக்கள்லாம் கெட்டு போகிறாங்க. அதனால் லோகேஷ் கனகராஜ் இந்த போதை அதை பற்றிலாம் படம் எடுக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு டிஎம்கே ஸ்டாலினை சப்போர்ட் பண்ணுறவங்களும், அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் இந்த போதை கலாச்சாரம் வர்றதுக்கு காரணமே ஸ்டாலின் தான் அப்படின்னு ஸ்டாலினுக்கு எதிரானவங்க இந்த மாதிரி ஆளாளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அதிமுக காலத்தில் இப்படிலாம் இல்லை, விஜய் வந்தால் இதையெல்லாம் தடுத்துருவார் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு நியாயம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் ஒரு கிராமம் இந்த மாதிரி யாரையுமே எதிர்பார்க்காம நிறைய போதை கலாச்சாரம் இருந்த, போதைக்கு நிறைய இளைஞர்கள்லாம் அடிமையாக இருந்த அந்த ஒரு கிராமத்தை வெறும் 6 மாசத்துல கிராமத்தை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட். அதுக்கு அந்த கிராமத்து மக்களும் உதவியாக இருந்திருக்கிறாங்க. கேரளாவில் இருக்கிற கண்ணூர் ஜில்லா இருக்கு இல்லையா, அங்கே மாட்டூல் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு வீட்லேயும் ஒருத்தர் கல்ஃபில் தான் இருப்பாங்க. ஓரளவுக்கு வசதியான ஒரு கிராமம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அங்கே இருக்கிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அண்ணா நகரில் கூட அந்த மாதிரி வீடெல்லாம் இருக்காது. அப்படி ஓரளவுக்கு வசதியான மக்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற கண்ணூர் ஜில்லாவின் ஒரு கிராமம் தான் இந்த மாட்டூர். இங்கே போதை கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக இருந்தது. நிறைய இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு வசதியான ஒரு கிராமம் அப்படின்றதுனால நிறைய பேர் அதை வியாபாரம் பண்ணுறதுக்கும் வந்துகிட்டு இருந்தாங்க. இதை தடுக்கணும், அந்த கிராமத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு முடிவோட அந்த கிராமத்து பஞ்சாயத்து பிரசிடென்ட் பாரிஷா ஆபித் அப்படின்றவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தீரா அப்படின்ற போதைக்கு எதிரான ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் சின்னதாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தரையாக சேர்க்குறாங்க. அந்த கிராமத்தில் எந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த இளைஞர்கள் தனியாக கூடுறாங்க, எங்கெல்லாம் அந்த போதைப் பொருள் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பித்து அங்கே நிறைய பேரை சேர்க்குறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக சேர்ந்து கிட்டத்தட்ட 800 பேர் அந்த குரூப்பில் சேர்றாங்க. இத்தனைக்கும் இந்த மாட்டூல் அப்படின்ற அந்த ஒரு கிராமத்தில் போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. கிட்டத்தட்ட சுற்றி ஒரு 8-9 கிலோமீட்டருக்கு போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது அந்த கிராமத்தில். ஓரளவுக்கு அமைதியான ஒரு கிராமம் தான். ஆனால் இந்த போதை கலாச்சாரம் நிறைய இளைஞர்களை நாசம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்போ தான் பாரிஷா அப்படின்ற அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் தீரா அப்படின்ற அந்த ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணி அந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய இளைஞர்களும் இதற்காக நிறைய உதவி செஞ்சு அவங்க எடுத்த அந்த ஒரு இனிஷியேட்டிவால் கிட்டத்தட்ட 13 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு கிராமத்துக்குள்ளேயே கஞ்சா வியாபாரம் பண்ணுற, இந்த போதைப் பொருள் வியாபாரம் பண்ணுற 13 பேரை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. இத்தனைக்கும் போலீஸ் ஸ்டேஷனே இல்லாத ஒரு கிராமம். இவங்களே அந்த மாதிரி அந்த வியாபாரம் பண்ணுற, அந்த கஞ்சா வியாபாரம் பண்ணுறவங்களை, இந்த மாதிரி போதைப் பொருளை வியாபாரம் பண்ணுறவங்களை கண்டுபிடிச்சி 13 பேர் அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கிறாங்க. நிறைய இளைஞர்களை ட்ரீட்மெண்ட்டுக்காக ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு முன்னாடி இந்த தீரா அப்படின்ற அந்த ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அந்த மாட்டூல் அப்படின்ற கிராமத்துக்குள்ள போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அந்த ஒரு வியாபாரத்துக்காக அந்த கிராமத்துக்குள்ள வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா 13 பேரை ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின் போது அந்த கிராமம் எந்த அளவுக்கு போதைக்கு எதிராக இருக்குது, அந்த மக்கள்லாம் எந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து இந்த போதைக்கு எதிராக போராடுறாங்க அப்படின்றதெல்லாம் அந்த கேம்பெயினை வச்சுட்டு, அதாவது அந்த தீரா அப்படின்ற அந்த ஒரு அமைப்பு மூலமாக மக்கள்லாம் எந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து இந்த போதையை எதிர்க்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த ஒரு கிராமம் தான் நமக்கு ஒரு பாடமாக இருக்குது. அதுவும் ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் பாரிஷா அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் நினச்சா ஒரு கிராமத்திலிருந்து அந்த போதையை இல்லாமல் செய்யலாம் அப்படின்னும் போது, மாட்டூல் அப்படின்ற ஒரு கிராமம் நமக்கு மிகப்பெரிய உதாரணம். ஒரே ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் நினைக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து அந்த மக்களும் அவங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க. அதுவும் நிறைய படித்த பசங்க இருக்கிற அந்த ஒரு கிராமத்தை போதையிலிருந்து இவங்க காப்பாற்றி இருக்கிறாங்க. நகரத்தில் ஒரு வார்டு கவுன்சிலரும் நினைச்சா இந்த போதையிலிருந்து அந்த வார்டை காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி ஒரு கவுன்சிலரும் ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்டும் நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து அந்த போதைப் பொருளை இல்லாமல் செய்யலாம், போதை கலாச்சாரத்தை இல்லாமல் செய்யலாம். அதை விட்டுட்டு ஸ்டாலினை காப்பாற்றுறேன் அப்படின்ற பேரில் லோகேஷ் கனகராஜுடைய படங்கள்லாம் இந்த போதை கலாச்சாரத்தை சொல்றதுனால தான் போதைக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அது மட்டும் காரணமாக இருக்க முடியாது இல்லையா? படத்தை பார்த்து கெட்டு போகிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா படத்தை பார்த்து திருந்துறவங்களும் இருக்கணும் இல்லையா? இந்த சீஃப் மினிஸ்டர் கூட தான் நிறைய படங்களை பார்க்குறாரு. அதிலெல்லாம் சிங்கப்பூர், நியூயார்க் அந்த மாதிரி அழகழகான நகரங்கள் எல்லாம் காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நகரம் எனக்கும் வேணும், என்னுடைய தமிழ்நாட்டையும் நான் இப்படி மாற்றணும் அப்படின்னு அவர் நினச்சிருந்தா அந்த மாதிரி மாற்றிருக்கலாம் இல்லையா? அவரும் தானே படம் பார்க்குறாரு. நல்ல நல்ல இடங்களெல்லாம் காட்டுற படத்தையெல்லாம் பார்த்து என்னுடைய ஸ்டேட்லாம் இந்த மாதிரி இருக்கணும், என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்லாம், என்னுடைய நகரங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆசைப்பட்டிருக்கணுமே இல்லையா? ஸோ இந்த மாதிரி படத்தை குறை சொல்கிறது, லோகேஷ் கனகராஜ் குறை சொல்கிறது, நான் லோகேஷ்க்கு சப்போர்ட் பண்ணிலாம் சொல்லலை. லோகேஷ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நான் 10 படத்துக்கு மேலே டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. 10 படத்தோட நான் நிறுத்திப்பேன் அப்படின்னு அவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்றது அவருடைய 4வது படத்துலேருந்து தெரிஞ்சு போச்சு.
இதனால தான் வந்து ஒரு 10 படத்துக்கு மேலே அவர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, 3 முகம் படத்தில் வந்து தேவாமிர்தம் ஜீவாமிர்தம் அப்படின்னு அந்த படத்திலே இந்த போதையை பற்றின ஒரு பாட்டு, கஞ்சா அடிச்சுக்கிட்டு பாடுற பாட்டெல்லாம் இருக்குது. இந்த போதை கலாச்சாரத்துக்கு வந்து லோகேஷை குறை சொல்கிறது, இல்லைனா வந்து ஸ்டாலினை குறை சொல்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய மக்களை, நம்மளுடைய பசங்களை வந்து நாம தான் காப்பாற்றணும். நம்ம ரோடு போடுறதுக்கு, இல்லைனா பிரிட்ஜு கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து இல்லைனா வேலை வாய்ப்புக்கு, இதுக்கெல்லாம் வந்து நாம் வந்து அரசியல்வாதிகளை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய பசங்களுடைய வாழ்க்கை இந்த போதைக்கு வந்து அடிமையாகாமல் அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா வந்து நாம தான் அதுக்கான அக்கறை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தை, ஒரு வார்டா இந்த கேரளாவில் இருக்கும் அந்த மாட்டூல் வந்து ஒரு உதாரணமாக இருக்கு இல்லையா. அந்த மாதிரி தீரா அப்படின்ற ஒரு கேம்பெயின் மூலமாக ஒரு கிராமத்திலிருந்து அந்த போதை பொருளை ஒழிக்க முடிஞ்சது, அந்த போதை கலாச்சாரத்திலிருந்து மீண்டு வர முடியுது. அந்த ஒரு கிராமத்தில் எந்த கட்சி எதுவுமே பார்க்கல, எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்னுடைய கிராமத்துக்குள்ளே இந்த போதை வரக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோடு அவங்கெல்லாம் வந்து செயல்பட்டதுனால தான் இன்றைக்கி அவங்களால அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கிராமம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ட்ரோன் சர்வேலன்ஸ் சிஸ்டம் எங்கெங்கெல்லாம் வந்து போதைப் பொருள் அந்த கிராமத்துக்குள்ளே பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக ட்ரோனை யூஸ் பண்ண போகிறாங்க. சும்மா ஜெயிச்சு வந்துட்டால் மட்டும் போதாது, என்னுடைய வார்டில் இருக்கிற மக்களுக்கு, இல்லைனா என்னுடைய பஞ்சாயத்தில் இருக்கிற மக்களுக்கு நான் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றத வந்து அந்த உணர்ந்து செய்யணும். கேரளாவில் இருக்கும் அந்த மாட்டூல் பஞ்சாயத்து அந்த பிரசிடென்ட் பாரிஷா அப்படின்ற அந்த ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்டும் அந்த மக்களும் சேர்ந்து முயற்சி பண்ணி போதை அப்படின்ற அந்த ஒரு மோசமான அந்த ஒரு கலாச்சாரத்தை வந்து அந்த கிராமத்தை விட்டு துரத்துனாங்களோ, அதே மாதிரி ஒரு வார்டு மெம்பரும் இல்லைனா பஞ்சாயத்து பிரசிடென்ட்டும் அக்கறையுடன் வந்து அந்த வார்டை நான் தான் பார்த்துக்கணும், இல்லைனா என்னுடைய பஞ்சாயத்தை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அக்கறையுடன் செயல்பட்டு அதையெல்லாம் செஞ்சாங்கன்னா, அந்த கொடுத்த பொறுப்பை ஒழுங்காக செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டை விட்டும் இந்த போதை கலாச்சாரத்தை வந்து நம்மளால் ஒழிக்க முடியும். உங்களுடைய கருத்தையும் கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்கு, ஷேர் அதெல்லாம் பண்ணுங்கள்.